அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் சோழிங்கநல்லூரில் பிரம்மாண்ட வாகன பேரணி நடைபெற்றது. புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் இருந்து வாகன பேரணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மிதிவண்டி பேரணியை தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணி, ஆட்டோ பேரணி மற்றும் கார் பேரணியும் நடைபெற்றது. ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ரூரல் அண்ட் அர்பன் மிக்ஸ் இருக்கு. ஸோ we use different strategies for different places. சோழிங்கநல்லூர் ஏரியா அது என்னுடைய பிக்கெஸ்ட் கான்ஸ்டுவன்சி வித் 700 போலிங் பூத்ஸ். இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணும்போது we can reach more people. வரும் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதால் பெரும் ஆவலுடன் இருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வோட். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். ஓட்டுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல ஒரு வர பார்ட்டி வச்சுதான் நம்ம நம்மளோட லைஃப் ஃபியூச்சர் டிசைட் ஆக போகுது. ஸோ ஒருத்தர் ஓட் பண்ணணும். அது 100% பண்ணா தான் நம்மளுடைய ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகும். இந்த பேரணி படூர் கோவளம் வழியாக சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மாமல்லபுரத்தில் நிறைவடைந்தது. அங்கு பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் சிவகாசியில் நடத்தப்பட்ட வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் விதமாக என் வாக்கு என் உரிமை என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் வரிசையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியுடன் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நமக்கு இப்போ ஒரு கான்ஸ்டியன்சிக்கு 20 அவேர்னஸ் இவிஎம் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கிறோமோ. எல்லா பகுதியிலையும் இப்போ மக்கள் சேர்ற இடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம், காலேஜஸ் இருக்கலாம், அந்த பகுதியில் வச்சு எப்படி ஓட் போடணும்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோமோ. அது இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இப்போ நமக்கு நியூஸ் 18 நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல் எல்லா வாலண்டியர் குரூப்ஸ் சேர்த்து எல்லா ஏரியாஸ்லையும் இந்த விழிப்புணர்வு ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ. இதில் சிவகாசி சார் ஆட்சியர் முகமது இர்ஃபான், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அனில்குமார், ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி முதல்வர் அசோக், 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒரு ஓட்டுங்கிறது ஒரு தலைமுறையே மாத்துது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் எல்லாரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுங்க. ரிசர்வ் லைனில் இருந்து தொடங்கிய பேரணி சாட்சியாபுரத்தில் நிறைவடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான நீலகேசி அம்மன் கோயிலில் தூக்க நேர்ச்சை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. குலசேகரம் அருகே இட்டகவேலி கிராமத்தில் அமைந்துள்ள நீலகேசி அம்மன் கோயிலில் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் உள்ளிட்டவைகளுக்காக தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி நேற்று ஆண், பெண் என 152 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்பட்டது. சுமார் 40 அடி உயரம் கொண்ட 2 வில்கள் வண்டியில் 4 தூக்கக்காரர்கள் 4 குழந்தைகளை கைகளில் ஏந்தியபடி அம்மன் எழுந்தருளியிருக்கும் பச்சை பந்தலை சுற்றி வலம் வந்தனர். அப்போது பக்தர்கள் அம்மா சரணம், தேவி சரணம் என்று பக்தி கோஷங்கள் எழுப்பினர். தூக்க நேர்ச்சை நிகழ்ச்சியை காண கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் 16 தொகுதிகள் இருக்கும் நிலையில் 15 தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்குகிறது. அதன்படி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் 3வது முறையாக களம் காண்கிறார். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபு, சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதேபோல மயிலாப்பூர் தொகுதியில் வேலு, ஆர்கே நகர் தொகுதியில் எபனேசர், வெள்ளிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகன் போட்டியிடுகின்றனர். சென்னை மாநகராட்சி 110வது வார்டு கவுன்சிலர் சிற்றரசு அண்ணாநகர் தொகுதியிலும் 141வது வார்டு ராஜா அன்பழகன் தியாகராய நகர் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட இருப்பதாக கூறப்படும் பெரம்பூர் தொகுதியில் RD சேகர் களமிறக்கப்பட்டுள்ளார். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் எழிலன் மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழன் பிரசன்னா எடும்பூரிலும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை எதிர்த்து ராயபுரத்தில் சுபேர்கானும், திருவிக்கான் நகரில் ரவிச்சந்திரன், விருகம்பாக்கத்தில் பிரபாகர் ராஜாவும் போட்டியிடுகின்றனர். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் வேடச்சேரி தொகுதி மட்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவில் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், காந்தி, கல்வெடி செல்வராஜ் ஆகிய 3 அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டுள்ளது.
கூட்டணிக்கு 70 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக 164 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்குகிறது. இந்நிலையில் காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் களமிறங்குகிறார். திருச்சி மேற்கில் KN நேரு, திருவண்ணாமலையில் ஏவவேலு, குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம், அருப்புக்கோட்டையில் KKSSR ராமச்சந்திரன் போட்டியிடுகின்றனர். அதேபோல தங்கம் தென்னரசு, ரகுபதி, முத்துசாமி, பெரிய கருப்பன், சாமிநாதன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கும் மீண்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிவசங்கர், சக்கரபாணி, கோபிசெழியன், மூர்த்தி, ராஜகண்ணப்பன், ஆவடி நாசர், அன்பில் மகேஷ், பொய்யாமொழி உள்ளிட்டோரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ராணிப்பேட்டையில் வென்ற அமைச்சர் காந்திக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அவரது மகன் வினோத் காந்தி அத்தொகுதியில் களமிறங்குகிறார். திருக்கோயிலூரில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணியும், கரூரில் கடந்த முறை வென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். திமுகவின் இளம் வேட்பாளராக 26 வயதான மருத்துவர் கோகிலாமணி அவினாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அமைச்சர் கீதா ஜீவன், கிருத்திகா தங்கபாண்டி, தமிழரசி ரவிக்குமார் உட்பட மொத்தம் 18 பெண்களுக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் சட்டம் படித்தவர்கள், பொறியியல் பட்டதாரிகள், மருத்துவர்கள், முனைவர்கள் என 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் கோரிக்கை ஏற்கப்பட்டதாகவே தெரிகிறது. இது தவிர திமுக வேட்பாளர்களில் 125 பேர் பட்டம் பெற்றவர்கள், 29 பேர் சட்டம் பயின்றவர்கள், 17 பேர் பொறியியல் பட்டதாரிகள், 15 பேர் மருத்துவர்கள், 7 பேர் முனைவர்கள். திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் 4 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆவடி தொகுதியில் அமைச்சர் நாசர், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், செஞ்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ராயபுரத்தில் சுபேர்கான் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். திமுக வேட்பாளர்கள் பட்டியல் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 164 வேட்பாளர்களை அறிவித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக தாமதமானது குறித்து விளக்கம் அளித்தார். அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். எல்லா கட்சியும் உட்காந்து பொறுமையாக அவங்க கேட்குறது, நாங்கள் சொல்கிறது, மற்ற கட்சி கேட்குறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். தவிர வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை. தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். திமுக தேர்தல் அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிட இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 18 இடங்களில் நேரடியாக அதிமுகவுடன் மோதுகிறது. அதன்படி பொன்னேரியில் அதிமுகவின் சிறுனியம் பலராமன், திருப்பெரும்புதூரில் அதிமுகவின் பழனி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுகவின் மனோகரன், கடலூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் ஆகியோருடன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மோதுகின்றனர். சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திருவாடானையில் அதிமுகவின் கீர்த்திகா, திருவைகுண்டத்தில் அதிமுகவின் சண்முகநாதன், ஊத்தங்கரையில் அதிமுகவின் தமிழ்ச்செல்வன், துறையூரில் அதிமுகவின் சரோஜா ஆகியோரை காங்கிரஸ் வேட்பாளர்கள் எதிர்கொள்கின்றனர். கவுண்டம்பாளையத்தில் அருண்குமார், ஆத்தூரில் ஜெயசங்கரன், சிங்காநல்லூரில் ஜெயராமன், அம்பாசமுத்திரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா ஆகியோருடன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மோதுகின்றனர். அதேபோல அதிமுக போட்டியிடும் கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன்கோவில், மேலூர் ஆகிய தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. சோளிங்கர், மயிலாடுதுறை, குளச்சல், பெண்ணாகரம் ஆகிய தொகுதிகளில் பாமகவுடன் காங்கிரஸ் மோதுகிறது. உதகமண்டலம், விடபங்கோடு, அறந்தாங்கி ஆகிய தொகுதிகளில் பாஜகவுடன் காங்கிரஸ் மோதுகிறது. காரைக்குடி, நான்குநேரி தொகுதிகளில் அமமுகவையும், கிள்ளியூரில் தமாகவையும் காங்கிரஸ் எதிர்கொள்கிறது. குறிப்பாக காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி சீமான், அமமுகவின் தேர்போகி பாண்டியன் ஆகியோருடன் காங்கிரஸ் வேட்பாளர் பலப்பரீட்சை நடத்துகிறார். விஜயகாந்த் முதல் முறையாக போட்டியிட்டு வென்ற விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் களமிறங்கியுள்ளார். திமுக கூட்டணியில் அதிகபட்சமாக தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் விருதுநகரில் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி பகுதியில் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன், சேலம் மேற்கு தொகுதியில் கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ், ஓமலூரில் இளங்கோவன் போட்டியிடுகின்றனர். மயிலம் தொகுதியில் முன்னாள் MLA வெங்கடேசன், பல்லாவரம் தொகுதியில் முன்னாள் MLA முருகேசன் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதேபோல குடியாத்தம் தொகுதியில் பிரதாப், போலூர் தொகுதியில் சரவணன் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதாவை எதிர்த்து பாமக வேட்பாளரும், விருதுநகரில் விஜயபிரபாகரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் கணேசனும் மோதுகின்றனர்.
எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுக சார்பில் காசி என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியை எதிர்த்து வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுக சார்பில் சீனிவாசன் களம் காண்கிறார். அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் IP செந்தில்குமார் பழனியிலிருந்து திண்டுக்கல் தொகுதிக்கு மாறி அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து களமிறக்கப்பட்டுள்ளார். தொண்டாமுத்தூரில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை எதிர்த்து NR கார்த்திகேயனும், குமாரபாளையத்தில் தங்கமணியை எதிர்த்து பாலுவும், வேதாரண்யத்தில் OS மணியனை எதிர்த்து புகழேந்தியும் களமிறங்கியுள்ளனர். விராலிமலையில் C விஜயபாஸ்கருடன் செல்லப்பாண்டியனும், கரூரில் MR விஜயபாஸ்கருடன் தியாகராஜனும், மதுரை மேற்கில் செல்லூர் ராஜுவுடன் ரகுபாலாஜியும், கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜுவுடன் கருணாநிதியும் மோதுகின்றனர். தீபத்தூண் விவகாரத்தில் கவனம் பெற்ற திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுகவின் ராஜன் செல்லப்பாவை திமுகவின் கிருத்திகா தங்கப்பாண்டி எதிர்கொள்கிறார். கடந்த தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் தோற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்கியுள்ளார். அங்கு திமுக சார்பில் சுபேர்கான் என்ற இஸ்லாமியர் களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் உயர்மட்ட IPS மற்றும் IAS அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகார் அளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்தவர் தலைமைச் செயலாளர் DGP, சென்னை மாநகர காவல் ஆணையர், உளவுத்துறை IG உள்ளிட்ட 10 முக்கிய அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளின் பேரணிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அரசு எந்திரம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் திமுகவுக்கு ஆதரவாக காவல்துறையும் மாநில நிர்வாகமும் செயல்படுவதாக குற்றம் சாட்டி தாவேக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. If I'm correct, it was suggested also by one of the opposite parties to approach the election commission, and here we are. So we are taking our all resorts. தேர்தல் பணிகளை கண்காணிக்கவும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சிறப்பு பார்வையாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் தாவேக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் பரப்புரை அனுமதிக்கும் திமுக அரசுக்கும் என்ன தொடர்பு என தாவேக தலைவர் விஜயை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வினவியுள்ளார். பெரம்பூர் MKB நகர் பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரை செய்ய தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தாவேக தேர்வு செய்த இடம் அசம்பாவிதத்திற்கு வழிவகுக்கும் என கூறி காவல்துறை அனுமதி தர மறுத்துவிட்டது. இதையடுத்து பெரம்பூர் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு திமுக அரசுதான் காரணம் என விஜய் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்ததற்கு திமுக அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்புல பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாவே கிடைச்சிடும். இப்படி இருக்கும்போது இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 48 மணி நேரத்திற்கு முன்னதாக மனு அளிக்காவிடில் தேர்தல் ஆணையம் அதனை தள்ளுபடி செய்யும் எனவும் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். திமுக கூட்டணியில் VCKவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் காட்டுமன்னார்கோவில், திருப்போரூர் ஆகிய 2 இடங்களில் பாமகவுடன் மோதுகிறது. செய்யூர், அரக்கோணம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி ஆகிய 5 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து VCK வேட்பாளர்கள் களமிறக்கப்படுகின்றனர். பெரியகுளத்தில் அமமுக வேட்பாளர் கதிர்காமுவை VCK வேட்பாளர் எதிர்கொள்கிறார். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம், பழனி, திருவொற்றியூர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பழனியில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனையும், திருவொற்றியூரில் அதிமுக வேட்பாளர் குப்பனையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் எதிர்கொள்கின்றனர். கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம் தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களையும், கீழ்வேளூரில் பாமக வேட்பாளரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் எதிர்கொள்கிறார். இந்திய கம்யூனிஸ்டை பொறுத்தமட்டில் 4 தொகுதிகளில் அதிமுகவுடன் மோதுகிறது. அதன்படி அதிமுக சார்பில் திருத்துறைப்பூண்டியில் பாலதண்டாயுதம், சிறுவில்லிபுத்தூரில் சந்திரபிரபா, திருப்பூர் வடக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், பவானிசாகர் தொகுதியில் பன்னாரி களமிறக்கப்பட்டுள்ளனர். அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் களத்தில் எதிர்கொள்கின்றனர். கீழ்வேளூரில் பாமக வேட்பாளருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் களமிறங்க உள்ளார். மதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் சீர்காழி தொகுதியில் செந்தில் செல்வன் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி மொடக்குறிச்சியில் செந்தில்நாதன், கடையநல்லூரில் ராஜேந்திரன், மதுரை தெற்கு தொகுதியில் பூமிநாதன் ஆகியோர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். நான் 2ஆம் தேதியே பிரச்சாரத்தை தொடங்கலாம் என்று ஒரு யோசனை வைத்திருக்கிறேன். தோழமை கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிற தொகுதிகளிலும் நான் என்னால் இயன்ற அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று தீர்மானித்திருக்கிறேன். இந்நிலையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் திருச்செங்கோடு தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரனும், முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமனை எதிர்த்து பொள்ளாச்சி தொகுதியில் நித்யானந்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதிமுகவை குறை சொல்ல முடியவில்லை என்பதால் பாஜகவிற்கு இபிஎஸ் அடிமை என முதலமைச்சர் பேசி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் ஆரத்தி எடுத்தும் பூக்களை தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய இபிஎஸ் திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்து விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் கூறினார். கஞ்சா விற்ற அந்த ஆசாமியினுடைய தகவலை காவல்துறைக்கு தகவல் கொடுத்த காரணத்தினாலே அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்தால் நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஆட்சியை அகற்றுவீர்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அம்மா உணவகங்கள் முழு அளவில் மீண்டும் செயல்படும் என்றார். அம்மா உணவகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அம்மா உணவகத்தை சரிவர பராமரிக்கல, அங்க சரியான பொருட்கள் வாங்கி கொடுப்பதில்ல. ஏற்கனவே பணிபுரிந்த பணியாளர்கள் குறைக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். அதிமுக தலைமையிலான கூட்டணி இயற்கையானது என்றும் திமுக கூட்டணி அடிமை கூட்டணி என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஏப்ரல் 1 முதல் விலை உயரும் அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நாட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு துணையாக செயல்படும் வகையில் டெல்லி என்சிஆர் பிராந்தியத்திற்கான 2வது சர்வதேச விமான நிலையமாக நொய்டா ஜேவார் விமான நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. 11,200 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் இந்த விமான நிலையத்தின் முதல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மேற்காசியாவில் நடைபெற்று வரும் போரின் காரணமாக பல நாடுகள் உணவு, எரிபொருள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளதாக கூறினார். ஒவ்வொரு நாடும் இந்த நெருக்கடியை சமாளிக்க முயன்று வருவதாகவும் அதேபோன்று ஒட்டுமொத்த இந்திய மக்களின் சக்தியை நம்பி இந்த நெருக்கடியை முழு பலத்துடன் மத்திய அரசு எதிர்கொண்டு வருவதாகவும் இந்தியா மீள்திறன் கொண்ட நாடாக உருவெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். 140 करोड़ देशवासी कड़े से कड़ा परिश्रम करें और वैश्विक संकटों का एकजुट होकर सामना करें. நெருக்கடியான காலகட்டத்திலும் இந்தியா விரைவான வளர்ச்சியை எவ்வித இடையூறும் இன்றி தொடர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் புவி நேரம் கடைபிடிக்கப்பட்ட காட்சிகளே இவை. மின்னாற்றலை சேமிக்கும் நோக்கில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், ஒடிசாவின் ஆளுநர் மாளிகையிலும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. தெலுங்கானா மாநிலத்தின் தலைமைச் செயலகம், கேரள சட்டப்பேரவையிலும் புவி நேரம் பின்பற்றப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள நேப்பியர் அருங்காட்சியகத்தில் 60 நிமிடங்களை குறிக்கும் வகையில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி புவி நேரம் கடைபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் 900 அத்தியாவசிய மருந்துகளின் விலை வரும் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது. மூலப்பொருட்கள் மற்றும் பேக்கேஜிங் விலையேற்றம், போக்குவரத்து செலவினங்கள் காரணமாக மொத்த விலையில் 0.65% அளவுக்கு உற்பத்தியாளர்கள் விலையை உயர்த்திக் கொள்ள தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதியளித்துள்ளது. அதன்படி மருந்தின் விலையில் 0.6 விழுக்காடு முதல் 0.65 வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக காய்ச்சல் மற்றும் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படும் பாராசிட்டமல், இதய நோய்க்கு பயன்படுத்தப்படும் அட்டோர்வாஸ்டாட்டின், ஆம்லோடிபைன், ஒவ்வாமைக்கு பயன்படுத்தப்படும் சிட்ருசன், தொற்றுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆல்பெண்டசோல், நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தான அசித்ரோமைசின், நீரிழிவு மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் மருந்துகளின் விலை உயரும் என கூறப்படுகிறது. இந்த விலை உயர்வு கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கும் என கூறப்பட்டாலும் விலையேற்றம் எளிய மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.